வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, திரை விமர்சகரான பரத்வாஜ் ரங்கன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். திரை விமர்சகரான பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் 2003ஆம் ஆண்டு தில் படத்தில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாரு. தில் படத்தை ஹிந்தியில் தம் அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவில் நிறையா படங்களுக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் எழுதக்கூடிய ரிவ்யூ எல்லாமே ஆங்கிலத்தில் தான் வெளியாகும். ஸோ ஆங்கிலத்தில் அவர் எழுதக்கூடிய ரிவ்யூ வெளியாகிட்டு இருக்கும்போது நிறையா நியூஸ் பேப்பருக்கு எழுதுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பிளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை பற்றின விமர்சனங்கள் எழுதுவார். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர். அது மட்டும் இல்லாமல் சலங்கை ஒளி உள்ளிட்ட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் அந்த கதை சொல்கிற விதம், அவருடைய மேக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் ரங்கன் அவர்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. ஸோ கமலஹாசன் அவர்களுடைய தீவிரமான ஒரு ஃபேன் சொல்லலாம். ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கோணத்திலையும் திரைக்கதையை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் கொண்டு வருவார் கமலஹாசன் அவர்கள். கமர்ஷியலான திரைப்படங்களும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு திரைக்கதையோட படங்களும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் பேசியிருக்காரு. பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் தமிழில் வெளியான நிறைய பழைய படங்கள் பார்த்துருக்காரு. தெய்வ மகன் மற்றும் குடியிருந்த கோவில் ஆகிய திரைப்படங்களை பார்த்து ஸோ தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான திரைக்கதைகள் கையாளப்படுது, ஆங்கில திரைப்படங்கள் பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி காட்ஃபாதர் படங்களில் பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி ஆங்கில மொழி படங்களையும் பார்ப்பார், தமிழ் மொழி படங்களையும் பார்ப்பார். ஸோ தமிழ் மொழி படங்கள் எப்படி எடுக்கப்படுது, ஆங்கில மொழி படங்கள்லேருந்து தமிழ் மொழி படங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கற்றுக்கிட்டு திரை விமர்சகராக, அதாவது மூவி ரிவ்யூவராக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணார். நிறைய படங்களுக்கு மூவி ரிவ்யூ எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தமிழில் ஏன் தன்னால் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அது இல்லாமல் ஆங்கிலத்தில் தான் வெளியே இருக்குது. தமிழில் பெருசாக அதுவும் வெளியானதில்லை. அதாவது 2003 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்துக்கு நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது அதுக்குன்னு நோட்டீஸ் ஒரு கவர் போட்டு கொடுப்பாங்க. அந்த கவரில் பணம் இருக்கும். நீங்கள் நல்லபடியாக ரிவ்யூ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குங்குமம் அந்த மாதிரி தமிழில் வெளியாகக்கூடிய மேகசினுக்கு இருக்கும். விகடன், குங்குமம் அந்த மாதிரி மேகசீனில் ஒரு படத்தை பற்றி விமர்சனம் எழுதும்போது அந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுப்பாங்க. அந்த கவரில் போதுமான பணம் இருக்கும். அந்த பணத்தை வாங்கிட்டு சில பேர் ரிவ்யூ எழுதுவாங்க, சில பேர் நேர்மையாகவும் ரிவ்யூ எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு எந்த விதமான அந்த பணமும் வந்தது கிடையாது. அவரோட வேலையை அவர் ஹானஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஃபிலிம் கம்பெனின்னு அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலயமா தான் டிஜிட்டல் மீடியாக்குள்ளே வராரு. டிஜிட்டல் மீடியாக்குள்ளே முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நம்மளை ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ரிவ்யூவராக இருக்கிறாரு பரத்வாஜ் ரங்கன் அவர்கள். அவரை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜே துரைசாமி.